இந்த டெஸ்ட் போட்டிகளில் ஒரு ரன் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு ரன் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து உடம்புல கல்லை கெட்டிக்கிட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமங்க, தற்கொலைக்கு சமமானது. இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான 2 விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு இடையேயான 3வது டெஸ்ட் வந்து 3 நாள்கள் முடிவடைஞ்ச நிலையில் ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 387 ரன்கள் அடித்தாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவும் 387 ரன்கள் அடித்து லெவல் பண்ணியிருக்காங்க 3 நாட்கள் முடிவடைஞ்ச நிலையில். இதில் 2 விஷயத்தை குறிப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு 80லிருந்து 100 ரன்கள் வரைக்கும் லீடு கிடைக்க வேண்டிய ஒரு அருமையான வாய்ப்பு இருந்ததுங்க. அந்த வாய்ப்பு இந்த 2 ரீசன்னால கெட்டு போச்சு. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து ரிஷப் பந்தும் KL ராகுலும் ஒரு செம்மையான பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட 130 ரன்கள் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு களத்தில் இருப்பாங்க. 250 ரன்களுக்கு 3 விக்கெட்டு தான் போயிருக்கும். KL ராகுல் 98 ரன்கள் அடித்து ரன்னர் அப்பில் நிற்பாப்புல. ரிஷப் பந்த் 74 ரன்கள் அடித்து பேட்டிங் எண்ணில் நிற்பாப்புல. என்ன ஆகும், அப்போ வந்து ஒரு டீ பிரேக் வரும். டீ பிரேக்குக்கு அது கடைசி ஓவர். இன்னும் சொல்லப்போனால் 3 பால்கள் தான் பேலன்ஸ் இருக்குது. அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 98 ரன்கள் KL ராகுல் இருக்கிறதுனால டீ பிரேக்கு போகிறதுக்குள்ள செஞ்சுரி அடிச்சிடட்டும் அப்படின்னு ரிஷப் பந்தும் 2 பேருமே நினச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த அவசரப்பட்டு அந்த ஒரு ரன் அவுட் ஆனதுங்க. என்னென்னா, சிங்கிள் ரொட்டேட் பண்ணிவிட்டு மிட் ஆனில் சிங்கிள் அடிச்சுட்டு ஓடுவாப்பில். ஆனால் அங்கே நின்றது வந்து பென் ஸ்டோக்ஸ். கரெக்டாக மனுஷன் கீப்பர் 2 அடிக்காமல் செம்ம குயிக் எடுத்து ரன்னர் அப்பில் அடிப்பான். ரிஷப் பந்த் ரன் அவுட் ஆகி வெளியேறுவாப்பிலங்க. என்னை கேட்டால், இந்த டெஸ்ட் போட்டிகளில் ஒரு ரன் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு ரன் அவுட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து உடம்புல கல்லை கெட்டிக்கிட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமங்க, தற்கொலைக்கு சமமானது. ஒரு ரன் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு விக்கெட்டை இழக்கிறது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான நேரத்தில் 2 பேட்ஸ்மேன், வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் களத்தில் இருக்கும்போது அந்த தவறை செய்யலை அப்படின்னா 100 to 120 ரன்கள் வரைக்கும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு லீட் கிடச்சிருக்கும். ரிஷப் பண்டோட ரன் அவுட் வந்து மிகப்பெரிய பின்னடைவாக இந்தியாவுக்கு ஆனது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்தியா 374க்கு 6 விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருப்பாங்க. அப்போதைக்கு வெறும் 13 ரன்கள் மட்டும்தான் பின்னிலையில் இருப்பாங்க. அப்போ 6 விக்கெட்டுகள் தான் இழந்திருப்பாங்க. களத்தில் நிற்கிறது வந்து நம்ம ஜடேஜா 72 ரன் அடிச்சு நிற்பாப்புல. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் 20 ரன் அடிச்சு நிற்பாப்புல. அப்போ ஒரு மிஸ்டேக் ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் 4 விக்கெட் இருக்குது. குறைஞ்சது 60-70 ரன்கள் அடித்தா கூட நமக்கு 60 ரன் லீட் கிடைக்கும். அப்போ அந்த 13 ரன்னுக்குள்ளே 4 விக்கெட்டுகளை இழந்துடுறாங்க. ஏன்னா, அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன தவறு செஞ்சாங்களோ, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கடைசி பின்களை வரிசை வீரர்கள்கிட்ட இருந்து ரன்னே வரலை, சுத்தமாக வரல. கடைசி 4 விக்கெட்டுக்கு 10 ரன்னுக்கு கீழே தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே கடைசி 4 விக்கெட் வந்து 13 ரன்னுக்குள்ளே விட்டுறாங்க. ஜடேஜா அவுட் ஆனாப்புல. அடுத்தடுத்து பும்ரா, ஆகாஷ்தீப், சிராஜ், கடைசியாக வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகி 387க்கு ஆல் அவுட் ஆகிடுறாங்க. 374க்கு 6, 387க்கு ஆல் அவுட். பின்கள வீரர்கள் வந்து 10 ரன்கள் கூட அடிக்க முடியாமல் போனது பெரிய துரதிருஷ்டவசம். அது வந்து இந்தியாவுக்கு லீடு கிடைக்காம போனதுக்கு ஒரு 2வது ரீசனாக அமைஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ரிஷப் பந்தோட ரன் அவுட்டு, 2வது கடைசி 4 விக்கெட் வந்து 13 ரன்னுக்குள்ளேயே போனது. இந்த 2 விஷயமும் இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய லீடை கிடைக்காம பண்ணிருச்சு. இந்தியாவும் 387 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இங்கிலாந்தும் 387, இந்தியாவும் 387. இப்போ 3 நாள் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த 3 நாளையும் இந்த ரன்னையும் நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது. ஏன்னா 2 பேருமே லெவலாக அடிச்சிருக்காங்க. இப்போ 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து எவ்வளவு ரன்கள் அடிக்கிறாங்களோ அதை விட 1 ரன் கூட அடித்தா இந்தியா வெற்றி பெறலாம். இல்லையே போட்டி வந்து பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.